இந்த படத்தோட ஓப்பனிங்ல ஒரு ஸ்கூலை காமிக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்களும் பயங்கரமா ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. அவங்க எல்லாரையுமே ஒருத்தர் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் பேரு மேத்யூ. அவனையும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவன ஒரு லெட்டர்ல இந்த ஸ்கூல்ல இருக்க மெமரிஸ் எல்லாம் எழுத சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் ஒரு கேன்டீன்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துக்கிட்டு அட போங்கடா நமக்கு இந்த ஸ்கூல்ல என்னடா மெமரி இருக்குன்னு சொல்லிட்டு வெறுப்பா யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா இவனை சுத்தி இருக்க எல்லா பசங்களும் ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இப்படியே இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோவுக்கு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கான ஆஃபர் லெட்டர் வருது. இதுக்காக இவரு தன்னோட ஸ்கூல்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும்ன்றதுக்காக ஒரு ஸ்பீச் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை பத்தி சொல்லணும்னா அவன் பெரிய தனிமை விரும்பி. நம்ம தலைவனுக்கு இருக்கிறதே 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுல கண்ணாடி போட்டுட்டு இருக்க பையன் பேரு டிம், இன்னொருத்தன் பேரு எலி. மேத்யூ மத்த யார்கிட்டயுமே பெருசா பேச மாட்டான். இது பத்தாத குறைக்கு இவன் தான் அந்த ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்டோட பிரசிடென்ட்டா இருப்பான். ஒரு சீன்ல அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்களும் அந்த ஸ்கூல்ல இருக்க பேஸ்கெட் கோர்ட்ல அசெம்பிள் ஆகுறாங்க. நம்ம மேத்யூ அங்க வந்து ஒரு ஸ்பீச்சை கொடுக்கறான். அப்போ ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி காமிக்கிறான். அதுல ஒரு கம்போடியா பையனை காமிக்கிறாங்க. அவன் படிக்கிறதுக்காக அமெரிக்கால இருந்து டொனேஷன் கலெக்ட் பண்ணி கொடுக்கறத பத்தி இவன் மைக்ல பேசிட்டு இருக்க. அங்க இருக்க யாருக்குமே இந்த சுத்தமா பிடிக்காது போல. அங்க இருந்த எல்லா பசங்களும் இவனை பயங்கரமா கலாச்சிட்டு இருக்க. அந்த ஸ்பீச் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க இருந்த எல்லா பசங்களும் தன்னோட லவ்வர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கார்ல ஜாலியா போயிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தூரத்துல இருந்து மேத்யூவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவனுங்க 2 பேரும் மேத்யூவை பார்த்து இவங்க எல்லாம் மட்டும் எப்படி இவ்வளவு ஃபன் பண்றாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். மேத்யூவும் அதுக்கு என்னடா மச்சான் நம்மளும் ஃபன் பண்ணிட்டா போச்சு, சரி நம்ம அங்க இருந்து கிளம்பலாமான்னு சொல்லிட்டு இருக்க. அவனுங்க 2 பேரும் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மச்சான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் தனியா கார்ல ஏறி போயிட்டு இருக்கான். அப்படி இவன் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்காரன் இவனே முறைச்சிட்டு இவனை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இவனுக்கு தோணுது. உடனே இவன் தன்னோட கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போறான். அப்படி இவன் வீட்டு வாசலுக்கு போனா பக்கத்து வீட்டுல ஒரு கார் இருக்குது. இது யாரோடதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அவன் தன்னோட வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். வீட்டுக்குள்ள போனா அவன் அப்பா அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. அவங்க இவனுக்கு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில சீட் கிடைச்சதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவனோட பிளான் என்னன்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு மேத்யூவும் எனக்கு அந்த யூனிவர்சிட்டியில சீட் கிடைச்சது நினைச்சா எனக்கு பெருமையா தான் இருக்கு. அதுக்கான ஸ்காலர்ஷிப்காக என்னோட ஸ்கூல்ல ஒரு ஸ்பீச் கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல நைட்டு மேத்யூ குப்பையை போடுறதுக்காக வீட்டை விட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுல இருந்த கார்ல ஒரு பொண்ணை பாக்குறான். அவ செம அழகா வேற இருக்கா. அவ தன்னோட கார்ல இருந்த பொருள்லாம் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்க. இவனும் வாய பேன பொழந்து பாத்துக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா தன்னோட ரூமுக்குள்ள போயிட்டு தன்னோட ஃப்ரெண்ட் எலி கால் பண்றான். இன்னொரு பக்கம் அந்த எலி தன்னோட வீட்டுல படுத்துக்கிட்டு பலான படம் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இவன் கால் பண்ண ஏன்டா இந்த நேரத்துல கால் பண்ணனு கடுப்புல கேட்டுட்டு இருக்க. மேத்யூ டேய் என் வீட்டு பக்கத்துல ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது இவனோட ரூம் ஜன்னலுக்கு ஆப்போசிட்ல தான் அந்த பொண்ணோட ரூம் இருக்கும் போல. அவளும் ஜன்னல் இருக்கிறத கவனிக்காம ட்ரெஸ் மாத்திட்டு இருக்க. இவனும் யதார்த்தமா அதை பாத்துறான். அதை பார்த்து மறுபடியும் வாயை பொழந்துக்கிட்டு என்ன அழகடான்னு புலம்பிக்கிட்டு இருக்க. இவன் பார்க்காத அந்த பொண்ணும் பாத்துறா. அதை பார்த்து பயந்து போன இவனும் ஐயோ போச்சுடான்னு சொல்லிட்டு தரையில குனிஞ்சுக்கிறான். இதுக்கப்புறமா பொறுமையா எட்டி பாக்குறான். பார்த்தா அந்த பொண்ணோட ரூம்ல லைட்லாம் ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாக்குறான். பார்த்தா அந்த பொண்ணு நேரா இவனோட வீட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கா. அதை பார்த்த இவனும் இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா இவனோட அப்பா அம்மா இவனை கூப்பிடுறாங்க. இவனும் கிரிகால உடம்ப இரும்பாக்கி கடா அடமலை வெளுத்து வாங்க போதுன்னு சொல்லி பயந்துகிட்டே கீழே நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு இவனோட அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இவனோட அப்பா அம்மா அவன் வந்ததுக்கு அப்புறமா அவனை பார்த்து நீ பாத்தியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவனும் திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டே அப்பெல்லாம் ஒன்னும் இல்லையான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவனோட அப்பா அம்மா அது சரி இந்த பொண்ணு இப்ப தானே புதுசா வந்திருக்கா இவளை எப்படி பாத்துருக்க முடியும்னு பேசிக்கிட்டு இருக்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கப்புறமா அவனை பார்த்து அவனோட அப்பா அம்மா அது ஒண்ணும் இல்ல இந்த பொண்ணு பக்கத்து வீட்டுல இருக்கவங்களோட ரிலேஷனா அவங்க ஊருக்கு போயிருக்கிறதுனால வீட்டை பாத்துக்க வந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணுக்கு ஊரை சுத்தி காமின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் அப்பாடா தப்புச்சோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட கார்ல போயிட்டு இருக்கான். இந்த பொண்ணு பேரு டேனியலா. அவ கார்ல இருக்கும்போது மேத்யூவை பார்த்து நீ என்ன பார்த்த அதை நான் பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் ஏமா நான் தெரியாம பார்த்துட்டேன் மன்னிச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டேனியலாவும் நீ என்ன பார்த்த நான் அதை பார்த்தேன் இதுக்கு நான் உன்னை பழி வாங்கியே ஆகணும். நீ என்ன எப்படி பார்த்தியோ நானும் அதே மாதிரி உன்னை இப்பவே பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு இவனும் இப்பவே எப்படி முடியும்னு திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்க. இவளும் வேற வழியே இல்லடா மவனேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா இவனும் காரை விட்டு இறங்கி ஜட்டியோட நின்னுட்டு இருக்க. டேனியலாவும் எல்லாத்தையும் கலட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் வேற வழியே இல்லாம ஜட்டியை கழட்டி போட்டுறான். இதுக்கப்புறமா டேனியலா அவனோட எல்லா ட்ரெஸ்ஸையும் ஜட்டி கொண்டு அந்த கார்ல தூக்கி போட்டுட்டு அந்த கார் எடுத்துட்டு வேகமா போக இவனும் ஐயோ நெல்லுன்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு டயரை மட்டும் எடுத்துட்டு அவனோட முன்னாடி மறைச்சுக்கிட்டு அந்த கார் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படி இவன் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவன் முன்னாடி ஒரு வயசான ஜோடி நின்னுட்டு இருக்காங்க. இவன் ஓடிட்டு இருந்த கோலத்தை பார்த்து கருமம் கண்ணெல்லாம் அவிஞ்சு போச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா டேனியலாவும் அந்த காரை நிறுத்த இவனும் அப்பாடான்னு சொல்லிட்டு அந்த காருக்குள்ள ஏறி போய் உட்காந்துக்கிறான். இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்புக்குள்ள போய் உட்காடுறாங்க. அப்ப டேனியலா மேத்யூவை பார்த்து உன்னை பத்தி சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்க. இவனும் நான் ஹைஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன் என் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு நான் நல்லா பார்ட்டி கிளப்னு சுத்திட்டு இருப்பேன்னு பொய்யா புழுவிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா மேத்யூ அவளை பார்த்து நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. டேனியலாவும் நான் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டேன் இப்ப புதுசா தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா மேத்யூ அவளை பார்த்து
உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு சொல்லி கேட்க அவளும் இல்லன்னு சொல்றா. அதுக்கப்புறமா இவன் நைஸா அவகிட்ட எனக்கு யாரும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்க மாட்டியான்னு சொல்லி கேட்க அவளும் நான் அதெல்லாம் கேட்க விரும்பலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவனை பார்த்து உனக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நான் வேணா யோசிக்கவா உனக்கு இந்த மாதிரி பொண்ணை தானே பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல ஒரு பொண்ணோட மூஞ்ச வரைஞ்சு காமிச்சு இந்த மாதிரி பொண்ணை தானே உனக்கு பிடிக்கும்னு சொல்லி சிரிச்சு பேசிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் கார்ல வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல மேத்யூ ஸ்கூலுக்கு போய் நேத்து நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் நீ அந்த பொண்ணு கூட ஏதாச்சும் கசமுசா பண்ணியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. இவனும் அதெல்லாம் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட இவனோட ஃப்ரெண்டும் உன் இடத்துல நான் இருந்திருந்தா நடக்கிற கதையே வேறன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல மேத்யூ தன்னோட கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்ப யதார்த்தமா ஜன்னல் வெளியே எட்டி பார்க்க வெளியே டேனியலா கார் பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவளும் மேத்யூவை வா போலான்னு கூப்பிட இவனும் கிளாஸை கட் அடிச்சுட்டு அந்த பொண்ணு கூட கார்ல ஏறி போயிட்டு இருக்கான். இப்படியே அவன் ஜாலியா அடிக்கடி அந்த பொண்ணு கூட ஸ்கூல்ல கட் அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். ஒரு நாள் நைட்டு இவங்க ரெண்டு பேர் கார்ல போயிட்டு இருக்கும்போது டேனியலா யாருனே தெரியாத ஒருத்தவங்களோட வீட்டு வாசல்ல கார் நிறுத்துறா. அதுக்கப்புறமா சரி வா நம்ம இந்த வீட்டோட காம்பவுண்ட் வாழை எகிரி குதிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளும் திரும்ப திரும்ப வான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் வேற வழியே இல்லாம அந்த பொண்ணு கூட அந்த வீட்டுக்குள்ள போறான். அதுக்கப்புறமா டேனியலா அவன்கிட்ட அந்த வீட்டுல இந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கலான்னு கூப்பிட அதுக்கு மேத்யூவும் நீ என்ன விளையாடுறியா முன்ன பின்ன தெரியாத வீட்டுக்குள்ள வந்து குளிக்கலான்னு கூப்பிடுறியே மாட்டினா மானம் போயிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டேனியலா எதையும் கேட்கற மாதிரி இல்ல வா குளிக்கலான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இவனும் வேற வழியே இல்லாம ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு தண்ணிக்குள்ள இறங்குறான். ரெண்டு பேரும் ஜாலியா குளிச்சிட்டு இருக்கும் போது டேனியலா அவனை பார்த்து கேக்குறா நீ இதுக்கு முன்னாடி பண்ண கிறுக்குத்தனமான விஷயம் என்னன்னு. அதை கேட்ட அவனும் இப்போ அவன் கூட குளிச்சிட்டு இருக்கான்ல அதான் நான் கடைசியா பண்ண கிறுக்குத்தனம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி அவங்க ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டோட லைட் எல்லாம் ஆன் ஆகுது. இவனும் மெதுவா திரும்பி யாரா அதுன்னு பாக்குறான். பார்த்தா இந்த வீடு இவனோட ஸ்கூல் பிரின்சிபல்து. அவர் வரத பார்த்த மேத்யூவும் ஐயோ இங்க இருந்து ஓடி போயிடலாம் அது என்னோட பிரின்சிபல்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட டேனியலா பொறுமையா வா போலான்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து ஓடி போறாங்க. அப்படி இவங்க ஓடி போகும்போது அந்த மேத்யூவோட மூஞ்ச அந்த பிரின்சிபல் தெளிவா பாத்துருவாரு. இதுக்கு அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் கார் எடுத்துட்டு மேத்யூவோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு காலிங் பெல் அடிக்க இவங்களும் கதவை திறந்து பார்த்தா டேனியலா நல்லா ஈரமா நனைஞ்சு போய் நின்னுகிட்டு இருக்கா. அவ இவனுங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஒரு மாதிரி வளைஞ்சுக்கிட்டு நான் நல்லா நனைஞ்சிட்டு உங்களோட வீட்டுக்குள்ள வந்து ட்ரெஸ் மாத்திக்குவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனுங்க ரெண்டு பேரும் பேனு வாயை பொழந்துகிட்டு இங்க என்னடா நடக்குதுன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப வாசல்ல ஒளிஞ்சிட்டு இருந்த மேத்யூ இவங்க முன்னாடி வந்து நான் தாண்டா மச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா டேனியலாவும் அந்த வீட்டுக்குள்ள ட்ரெஸ் மாத்துறதுக்காக போறா. அவ போனதுக்கு அப்புறமா மேத்யூ அவனுங்க ரெண்டு பேரையும் பார்த்து இதாண்டா நான் சொன்ன பொண்ணுன்னு பேசிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல மேத்யூவோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் டேனியலாவை இவங்க ஸ்கூல் பசங்களும் நடத்துற ஒரு பார்ட்டி கூட்டு போறாங்க. அங்க போனா டேனியலாவை அங்க இருக்க எல்லா பசங்களும் வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்க. மேத்யூக்கு கடுப்பாகுது. அப்ப அங்க இருந்த ரெண்டு பசங்க இவங்க கிட்ட வராங்க. அதுல ஒருத்தன் மேத்யூவை தனியா எடுத்துட்டு போறான். இன்னொருத்தன் டேனியலா கிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப மேத்யூவை இழுத்துட்டு போனவன் டேங்க ஆல்ரெடி கூட்டம் அதிகமாயிடுச்சு நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படின்னா சரி என் கூட வந்த பொண்ணையும் நான் கூப்பிட்டு போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட இவனும் நீ ஒரு ஆணியும் புடுங்க தேவையில்ல அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப டேனியலா கிட்ட அந்த பையன் பேசிட்டு இருந்ததை பார்த்து மேத்யூவுக்கு ஒரே பொறாமை ஆகுது. உடனே இவன் டேனியலா கிட்ட போயிட்டு நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்றான். இதுக்கு அடுத்த சீன்ல மேத்யூ ஜாலியா ஸ்கூல்ல நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப இவனோட ஃப்ரெண்டு எலி இவனை தனியா கூப்பிட்டு ஒரு ரூம் குள்ள போறான். அங்க போயிட்டு மேத்யூ கிட்ட என்கிட்ட ஒரு கேசட் இருக்கு அதுல பலான விஷயம்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனா அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட எலியும் டே நீ இதை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கேசட்டை பிளே பண்ணா அதுல டேனியலா வரா. அதை பார்த்த மேத்யூவும் ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்கான். அப்ப எலி அவனை பார்த்து டே அவ உண்மையாவே ஒரு பான் ஸ்டார் சொல்லிக்கிட்டு இருக்க. மேத்யூவுக்கும் பயங்கரமா கடுப்பாகுது. அப்ப எலி அவனை பார்த்து நான் மட்டும் உன்னோட இடத்துல இருந்த எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் கடுப்பாய் அங்க இருந்து கிளம்பி போறான். அப்படி வீட்டுக்கு போய் பார்த்தா டேனியலா அவனோட அப்பா அம்மா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. அதை பார்த்த இவனுக்கும் அவ இவனோட அப்பா அம்மா கூட தப்பு பண்ற மாதிரி ஒரே யோசனையும் ஓடிக்கிட்டு இருக்கும். இவன் அந்த படம் பார்த்துட்டு வந்ததுனால இவன் மண்டைக்குள்ள என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா இவன் டேனியலாவை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு நைட்டு டிரைவிங் போலாமான்னு கேட்க இவங்க ரெண்டு பேரும் கார்ல நைட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப மேத்யூ ஒரு ஹோட்டல் கிட்ட காரை நிறுத்துறான். அப்ப இவன் டேனியலா கிட்ட இன்னைக்கு நைட் எங்க தங்கலாமான்னு கேட்டுட்டு இருக்க. இவனும் சரின்னு சொல்றா. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூமை புக் பண்ணி உள்ள போறாங்க. இவன் ஒரு மாதிரி தயங்கி தயங்கி பேசுறத பார்த்தாலே டேனியலுக்கு நல்லா புரிஞ்சிடும் இவனுக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னு. உடனே இவளும் தன்னோட கோட்டை கழட்டி வச்சுட்டு பெட்ல படுத்துக்கிட்டு இன்னைக்கு நைட்டு நீ இதுக்கு தானே ஆசைப்பட்டேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட மேத்யூவும் அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டே ஆகுது. இதுக்கப்புறமா டேனியல கோச்சுக்கிட்டு அந்த ஹோட்டல்ல விட்டு நடந்து போயிட்டு இருக்கா. மேத்யூவும் பின்னாடியே போயிட்டு இருக்கான். இங்க பாரு நான் அந்த மாதிரிலாம் நினைக்கல
சொல்லல, நீ ஏன் என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டேனியலாவும் நான் யாருன்னே தெரியாம நீ என்கிட்ட பழகின விதம், நீ என்ன விரும்பின விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதனாலதான் உன்கிட்ட சொல்ல மனசு வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா கண்ணெல்லாம் கலங்கிட்டு அங்கிருந்து போயிடுறா. இதுக்கு அடுத்த சீன்ல ஒரு நாள் மேத்யூ டேனியலா கிட்ட சாரி கேட்கலான்னு சொல்லிட்டு டேனியலோட வீட்டு காலிங் பெல் அடிச்சுட்டு இருக்க. டேனியலாவும் வெளியே வரா. அவ வந்த உடனே அவகிட்ட சாரி கேட்டுட்டு இருக்க. அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தன் வரான். இவன் பேரு கெல்லி. இவன் தான் இந்த படத்தோட வில்ல பையன். இவனை பார்த்த மேத்யூவும் டேனியலா கிட்ட இவன் யாருன்னு கேட்டுட்டு இருக்க. அவளும் இது என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த கெல்லி மேத்யூ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப மேத்யூ அந்த கெல்லியை பார்த்து உனக்கு எப்படி அவளை தெரியும்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு அவனும் அது ஒண்ணும் இல்ல, அவன் நடிக்கிற படத்துக்குலாம் நான் தான் ப்ரொடியூசர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா டேனியல் அவன் ட்ரெஸ் மாத்திட்டு போலாமான்னு கெல்லி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. மேத்யூ எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு கெல்லியோ நீ வேணா எங்க கூட வாயன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டேனியல் அவன் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரமாட்டான், இவன் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மேத்யூ அதெல்லாம் இல்ல நான் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா அந்த கெல்லி அவங்க ரெண்டு பேரையும் ஒரு கிளப் கூட்டு போறான். அங்க போய் பார்த்தா அங்க இருக்க எல்லாருமே அரைகுறையா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா மேத்யூக்கும் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும். இருந்தாலும் டேனியலுக்காக பொறுத்துக்கிட்டு இருக்கான். இப்படி அவங்க மூணு பேரும் அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மேத்யூ அப்பாவோட ஃப்ரெண்டு வந்துடுறாரு. அதை பார்த்த மேத்யூவும் ஐயோ போச்சுடா இந்தாலும் அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு மூஞ்ச மறைச்சிட்டு இருக்க. கெல்லியும் அந்த அப்பாவோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு இதோ அவன் ஃப்ரெண்டோட பையனு கோத்து விட்டுறான். மேத்யூவும் மாட்டிக்கிட்டாரு ஒருத்தருன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல மேத்யூ ஸ்கூல்ல தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான். அப்ப இவனோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்கூல்ல செக்ஸ் எஜுகேஷன் பேர்ல ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறாங்கல்ல, அது சுத்தமா நல்லா இல்ல, நான் மட்டும் அந்த இடத்துல இருந்தேன்னா அந்த வீடியோவை பயங்கரமா எடுத்துருப்பேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே பேசிட்டு அவங்க மூணு பேரும் அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போது அந்த கெல்லி அங்க இருக்கான். அவன் சிகரெட்டை பிடிச்சிட்டு அங்க இருக்க பொண்ணுங்க கூட கல்ல போட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறமா மேத்யூவை அந்த கெல்லி தன்னோட கார்ல ஏத்திட்டு ஒரு பேங்குக்கு கூட்டு போறான். அங்க வேலை பார்க்குற ஒரு லேடிக்கு மேத்யூவை நல்லா தெரியும் போல. அவங்க மேத்யூவை பார்த்து உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, கம்போடியால இருக்க ஒரு பையன் படிக்கிறதுக்காக நீ ஃபண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீன் இங்கே கட் ஆகுது. இதுக்கு அடுத்த சீன்ல டேனியலா அந்த கெல்லி கூட கார்ல கிளம்பிட்டு இருக்கா. இதை பார்த்த மேத்யூ அவங்க கிட்ட வந்து எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதுக்கு டேனியலாவும் அது ஒண்ணும் இல்ல, நான் வேகாஸ் கிளம்பி போறேன், இங்க எனக்கு செட் ஆகல, இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட மேத்யூவுக்கும் ஒரே கஷ்டமா போயிடுது. ஒருவேளை இவன் நம்மளால தான் இங்க இருந்து கிளம்புறாளோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல இந்த விஷயம் எல்லாத்தையுமே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு அவனுங்க ரெண்டு பேரும் நீ கவலைப்படாத மச்சான், நம்ம வேணா கிளம்பி வேகாஸ்க்கு போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனுங்க மூணு பேரும் கார் எடுத்துட்டு அன்னைக்கு நைட்டே வேகாஸ் கிளம்பி போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல நிறைய பான் ஸ்டார்ஸா இருப்பாங்க. அங்கதான் டேனியலாவும் இருப்பா. அவன் நல்லா தலை கலர்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருக்கா. அதை பார்த்த மேத்யூக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. இவனும் டேனியலா கிட்ட போய் சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க. அவளும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தன்னோட ப்ரொடியூசர் பக்கத்துல போய் நிக்கிறா. அப்ப இன்னொரு ஒரு பெரிய ப்ரொடியூசர் அவகிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். அவன் டேனியலாவை பார்த்து நீ என்னோட படத்துல நடிக்க ஆரம்பி, நான் இதை விட உனக்கு அதிகமா காசு தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கெல்லி வரான். கெல்லிக்கும் அந்த ப்ரொடியூசருக்கு ஆகாது போல. அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி முறைச்சிட்டு இருக்க. அந்த பெரிய ப்ரொடியூசர் அங்க இருந்து கிளம்பி போறான். இதுக்கப்புறமா கெல்லி அந்த மேத்யூ அங்க இருக்கிறத பாத்துருவான். அவனை தனியா ஒரு ரூமுக்குள்ள கூட்டு போயிட்டு டேய் நீ ஒழுங்கு மரியாதையா அவளை விட்டு தள்ளிடு, உன்னாலதான் அவ மனசுக்குள்ள எதோ ஓடிக்கிட்டு இருக்கு, நான் அவளை வச்சு வேற படம் பண்ணிட்டு இருக்கேன், நீ லவ் கிவ்னு அவ பின்னாடி வந்து என் பொழப்புல மண்ணவாரி போட்டுறாதானே அவனை மிரட்டிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா மேத்யூ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாச்சும் பிரச்சனைனா நான் சொல்றேன் இங்க இருந்து ஓடிடலான்னு சொல்லிட்டு டேனியலா கிட்ட போறான். அவகிட்ட போயிட்டு இவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்ல டேனியலா வரைஞ்சு கொடுத்த அந்த பொண்ணோட டிராயிங்க டேனியலா கையில கொடுத்துட்டு அங்க இருந்து போறான். இன்னொரு பக்கம் அந்த டிம்மும் கெல்லியும் ஒரு ப்ரொடியூசர் மாதிரி நடிச்சு ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவன் வேற நல்லா ஜெய்ஜெண்டிகா இருப்பான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட அந்த மாதிரி ஒரு படத்துல நடிக்க வைக்க இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் நம்பி பேசிக்கிட்டு இருப்பான். கடைசியில தான் இவங்க ரெண்டு பேரும் ப்ரொடியூசர் இல்ல ஸ்கூல் பசங்கன்னு தெரிய வர கோவத்துல அந்த ரெண்டு பசங்களையும் அடிக்கிறதுக்காக துரத்திட்டு இருக்கான். இவனுங்க ரெண்டு பேரும் தலை தெறிக்க அந்த இடத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா இவங்க மூணு பேரும் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்துருவாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல மேத்யூ தன்னோட வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும்போது டேனியலா அவனோட ரூம்க்கு வரா. அவ மேத்யூவை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் டிரைவிங் போலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஒரு வழியா அவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல மேத்யூ தன்னோட கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த கெல்லி அந்த இடத்துக்கு வரான். அவன் இவனை தரன்னு இழுத்துட்டு போறான். இதுக்கப்புறமா அவனை கார்ல ஏத்தி கூட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது உன்னால தானே எனக்கு $30 லட்சம் நஷ்டம், உன்னால அவ படமே நடிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ தான் என்னோட காசெல்லாம் திருப்பி தரணும்னு சொல்லிட்டு அவனை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட மேத்யூவும் சரி நான் உன்னோட காசை தந்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா கெல்லி மேத்யூவை ஒரு இடத்துக்கு நடக்க வச்சு கூட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு வேகாஸ்ல டேனியலா கிட்ட பேசிட்டு இருந்த அந்த பெரிய ப்ரொடியூசரை பத்தி பேசிட்டு இருக்கான். மேத்யூ கிட்ட அந்த ப்ரொடியூசர் என்னோட பிசினஸ் பார்ட்னர் தான், அவன் என்னோட ஐடியாவெல்லாம் திருடி நல்லா சம்பாதிச்சுட்டு எனக்கு ஒண்ணுமே தராம போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நீ எனக்காக அவங்க கிட்ட இருக்க ஒரு டிராஃபியை திருடிட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மேத்யூவும் சரி நான் அதை பண்றேன், நான் அப்படி பண்ணா நீ எங்க ரெண்டு பேர் வாழ்க்கையை விட்டு போயிடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் சரின்னு சொல்றான். இதுக்கப்புறமா மேத்யூ அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த டிராஃபி எடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது இந்த கெல்லி வெளியே இருந்துட்டு போலீஸ் கால் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தன் வீட்டுக்குள்ள திருடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். இதுக்கப்புறமா போலீஸ் அந்த வீட்டு பக்கமா கார் எடுத்துட்டு வர அதை பார்த்த மேத்யூ உருண்டு குதிச்செல்லாம் எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா அவனோட ஃப்ரெண்ட்ஸை கார்
கார் எடுத்துட்டு வர சொல்லி அவன் அந்த கார்ல ஏறி போயிட்டு இருக்கான். அந்த கெல்லி அடிச்ச அடியில இவனோட மூக்கெல்லாம் உடஞ்சு போயிருக்கும் போல. இதுக்கப்புறமா இவங்க 3 பேரும் கார்லயே டேனியலா வீட்டு முன்னாடி போய் நிக்கிறாங்க. அவளை வேகமா மேத்யூக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த காருக்குள்ள ஏறா. இன்னைக்கு தான் மேத்யூ அவனோட ஸ்கூல் ஸ்காலர்ஷிப்காக ஸ்பீச் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்காக அவன் டேனியலா கொண்டு வந்த ட்ரெஸ்ஸை காருக்குள்ளேயே சேஞ்ச் பண்றான். இதுக்கப்புறமா அவனோட ஸ்கூலுக்கு போறான். அங்க போயிட்டு தட்டு மாதிரி அவனோட ஸ்பீச்சை முடிக்கிறான். ஆனா இவன் அந்த காம்படிஷன்ல ஜெயிக்கல. ஸ்காலர்ஷிப் வேற ஒரு பையனுக்கு போகுது. அதுல இவனும் சோகமாயிடுறான். இதுக்கு அடுத்த சீன்ல மேத்யூ பேங்க்குக்கு போறான். அங்க போயிட்டு அங்க இருந்த லேடி ஸ்டாஃப் கிட்ட அந்த கம்போடியா பையனுக்காக டெபாசிட் பண்ண பணத்தை கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த லேடி அன்னைக்கு உன் கூட வந்த ஆளு எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனுக்கும் பக்கோன் ஆகுது. இவனும் பயத்துல என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்க. அந்த லேடிக்கு இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு புரியுது. உடனே அதை பத்தி மேனேஜர் கிட்ட சொல்லலாம்னு வேகமா போறாங்க. மேத்யூவும் அவங்கள உடனே வழி மறிச்சு இங்க பாருங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, சீக்கிரமா இந்த பிரச்சனையை தீர்த்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த லேடியும் இவன் பாவமா கெஞ்சதை பார்த்து இவன் சொல்றதுக்கு சரின்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல டேனியலாவும் மேத்யூவும் அந்த பெரிய ப்ரொடியூசரோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு மேத்யூ தன் திருடின அந்த டிராஃபியை அவர்கிட்டே திருப்பி கொடுக்குறான். இதுக்கப்புறமா அந்த ப்ரொடியூசர் மேத்யூ கிட்ட ஏதோ ஒரு டீல் பேசிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்த சீன்ல டேனியலாவும் மேத்யூவும் ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. அங்க போனா டேனியலாவோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களும் ஒரு பான் ஸ்டார் தான். அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு இதுக்கப்புறமா மேத்யூ தன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுட்டு மேத்யூவோட ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போறான். இவன் கூட போட்டோகிராஃபர் எல்லாம் கூப்பிட்டு வந்திருப்பான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்த ஸ்கூல்ல சேர்ந்த ஒரு வாத்தியார் மேத்யூ கிட்ட என்னடா போட்டோகிராஃபர் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கான்னு கேட்டுட்டு இருக்க. மேத்யூவும் அது ஒண்ணும் இல்ல சார், சும்மா போட்டோ எடுக்கதான்னு சொல்லி சமாளிக்கிறான். இதுக்கப்புறமா மேத்யூவோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆக்ட்ரஸ் எல்லாம் சமாளிச்சு உள்ள கூப்பிட்டு போறாங்க. இதுக்கப்புறமா மேத்யூவும் டேனியலாவும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடி முடிச்சிட்டு ஒரு ஓரமா வந்து உட்காடுறாங்க. டேனியலா மேத்யூ கிட்ட பேசிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போறா. அவ போனதுக்கு அப்புறமா அந்த ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்த 3 பசங்க மேத்யூ கிட்ட வராங்க. மேத்யூ கிட்ட வந்து இப்ப போன 2 பொண்ணுங்க பான் ஸ்டார்ஸ் தானே, அவங்க கிட்ட எங்களால பேச முடியுமான்னு கேட்டுட்டு இருக்க. மேத்யூவும் மனசுக்குள்ள ஆஹா நமக்கு 3 அடிமைங்க சிக்கிடுச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர்கிட்டயே ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை கொடுத்துட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பசங்கள்ல ஒருத்தன் வச்சிருந்த ஸ்கிரிப்ட் பேப்பர்ல ஒன்னு கீழே விழுந்துருது. இதுக்கப்புறமா மேத்யூ அந்த 3 பசங்களையும் அந்த பொண்ணுங்க இருக்க இடத்த கூட்டு போனதுக்கு அப்புறமா மேத்யூ அந்த 3 பசங்களை பார்த்து 2 பசங்க மட்டும் தான் உள்ள வர முடியும், ஏன்னா 2 பசங்க மட்டும் தான் தேவைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தனை வெளியே நிக்க வச்சுட்டு மிச்ச 2 பேரும் உள்ள கூப்பிட்டு போறான். இதுக்கப்புறமா மேத்யூவும் டேனியலாவும் மறுபடியும் அந்த பார்ட்டிக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் கிட்ட இருந்து கீழே விழுந்த அந்த பேப்பர் அந்த ஸ்கூல்ல இருந்த வாத்தியார் கிட்ட கிடைக்கும். அந்த வாத்தியாரும் அந்த பேப்பரை எடுத்துட்டு வந்து மேத்யூ கிட்ட காமிச்சு இதை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்க. மேத்யூவும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா அந்த வாத்தியார் என்ன நடக்குதுன்னு செக் பண்றதுக்காக அந்த பசங்க இருக்க ரூம் பக்கமா போக மேத்யூ அவங்க எல்லாருக்கும் சிக்னல் கொடுக்கறான். இதுக்கப்புறமா அந்த ரூம்ல இருந்து எல்லாருமே தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா மேத்யூ அந்த ரூம்குள்ள கூட்டு போன 2 பசங்களும் எங்களால இதை பண்ண முடியாதுடா சாமின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இந்த பசங்களும் வேற வழியே இல்லாம வெளியே நிக்க வச்சிருந்த அந்த பையனை கூப்பிட்டு இந்த வீடியோ ஷூட்டிங்ல நீ தான் நடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கேமரா முன்னாடி வந்து நிக்கிறான். ஆனா அவனுக்கு அதுல நடிக்க ரொம்ப பயமா இருக்கும் போல. அவனும் கூச்சப்பட்டு நின்னுட்டு இருக்க. மேத்யூவோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் வேஸ்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா மேத்யூ கிட்ட வந்து சொல்ல மேத்யூவும் அப்படின்னா சரி நானே நடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா ரூம்குள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கான். அப்படி மாத்திட்டு அந்த ரூமோட கதவை திறக்கும் போது அவன் கையில டேனியலா கிஸ் பண்ண அடையாளம் இருக்கும். அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நான் இதுல நடிச்சா அவளுக்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறமா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் என்னால நடிக்க முடியாதுன்னு சொல்ல அப்பா மேத்யூவோட ஃப்ரெண்டு டிம் பேசாம நானே நடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா அவன் ட்ரெஸ் மாத்திட்டு நடிக்கிறதுக்காக கேமரா முன்னாடி வந்து நிக்கிறான். நல்லபடியா அந்த ஷூட்டிங்க முடிய இவங்க எல்லாரும் கார்ல ஏறி போயிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறமா டிம் எல்லியும் டேனியலா கூட வந்து அந்த 2 ஆக்ட்ரஸையும் கூப்பிட்டு தனியா போயிடுறாங்க. இதுக்கப்புறமா மேத்யூவும் டேனியலாவும் கார்ல ஜாலியா இருக்காங்க. இப்படியே மறுநாள் காலையில ஆகுது. மேத்யூ கார்ல இருந்து இறங்கி தன்னோட வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருப்பான். அப்படி வரும்போது இவனுக்கு ஒரு போன் கால் வருது. அது அந்த எல்லி தான். அவன் மேத்யூ கிட்ட மச்சான் நேத்து நைட்டு என் கூட இருந்த பொண்ணு என் வீட்டுல இருந்து எல்லா பொருளையும் ஆட்டையை போட்டு போயிட்டா, அது மட்டும் இல்லாம நேத்து நைட்டு நம்ம ஷூட் பண்ண டேப்பையும் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட மேத்யூ டென்ஷன் ஆவறான். அந்த டேப் எங்கதான் போயிருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே தன்னோட வீட்டுக்குள்ள போறான். அங்க போய் பார்த்தா அந்த கெல்லி அவனோட அப்பா அம்மா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். அவங்க கையில தான் அந்த வீடியோ கேசட்டும் இருக்கும். இதுக்கப்புறமா மேத்யூ கிட்ட கெல்லி தனியா பேசிட்டு இருக்கான். மவனை என்ன தைரியம் வந்து என்னோட ஆக்ட்ரஸையே திருடி நீ படம் எடுப்ப, நீ எடுத்த இந்த படத்தை உன்னோட அப்பா அம்மாவுக்கு போட்டு காமிக்கவான்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அதை கேட்ட மேத்யூவும் நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, என்னோட அப்பா அம்மா கூட இந்த கேசட்டை போட்டு காமிச்சுக்கோன்னு திமிரா சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த கெல்லியும் ஓ இவ்வளவு திமிரா ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கேசட்டை மேத்யூவோட அப்பா அம்மாவுக்கு போட்டு காமிக்கிறான். ஆனா அந்த கேசட்ல கெல்லி நினைச்ச மாதிரி படம் இருக்காது. மேத்யூ செக்ஸ் எஜுகேஷனுக்காக தான் அந்த வீடியோ ஷூட் பண்ணிருப்பான். அதை பார்த்துட்டு இருந்த அவனோட அப்பா அம்மாவும் இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லி அவனை அப்ரிஷியேட் பண்றாங்க. இதுக்கப்புறமா அந்த வீடியோவும் பயங்கர வைரல் ஆகுது. அந்த வீடியோ கேசட்டை எல்லாரும் வாங்கி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால இவங்க கிட்ட டீல் பேசின அந்த பெரிய ப்ரொடியூசர் பயங்கர பணக்காரனாகிறான். அவனை எல்லாரும் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களோட பார்ட்னர் யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்க. இவனும் வாயை திறக்கவே இல்ல. அந்த கேசட் வித்ததுல மேத்யூக்கான ஷேர் அவனுக்கு வந்து சேருது. மேத்யூவே இந்த விஷயத்தினால நிறைய பணம் சம்பாதிக்கிறான். அதுல கொஞ்சம் பணத்தை அந்த கெல்லி காமிச்சு வைக்கிறான். இதுக்கப்புறமா மேத்யூ சோகமா போயிட்டு இருந்த என்னோட வாழ்க்கை என்னோட பக்கத்து வீட்டு பொண்ணால தான் ரொம்ப பிரகாசமா மாறுச்சுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் இந்த படம் இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல
பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆஃப் ஆன் गाइस.